போன வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் அசட், அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம், டெட் ஃபண்டில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், அப்புறம் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ஈக்குவலாக நம்ம வந்துட்டு பண்ணால் ஈக்குவலாக ஸ்ட்ராட்டஜின்னு 2 ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணி பார்த்ததில் நமக்கு வந்துட்டு எது வந்துட்டு பெட்டராக இருக்குன்னு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் ஈக்குவல் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் அசட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் பர்சன்டேஜில் நம்ம வந்துட்டு பண்ணால் எப்படி வந்து லாங் டர்மில் நமக்கு வெல்த் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அனாலிசிஸ் பண்ணவங்க கேபிட்டல் மைன்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்துட்டு ஒரு தியரி சொல்கிறாங்க, டிரைவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. இது என்னன்னா, நம்ம வந்துட்டு யூஸ்வலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு நல்ல கம்பெனிஸை மட்டும் பார்த்துட்டு இந்த கம்பெனிஸ் வாங்க நல்லாயிருக்கும், இந்த கம்பெனிஸ் வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு சூஸியாக நம்ம பண்ணுவோம். பட் அப்படி பண்ணாமல் ஒரு பேஸாக இப்படி அசட் அலோகேஷனுங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம், அப்புறம் வந்து டெட் ஃபண்டில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், அப்புறம் யூஎஸ் எக்ஸ்போஷர், இப்படி டிஃப்ரெண்ட் அசட் காம்பினேஷன் இருக்கிறப்போ நமக்கு வந்து லாங் டர்மில் போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் அசட் அலோகேஷனுங்கிறது எப்படி. அடுத்து செக்யூரிட்டி பார்க்குறோம். செக்யூரிட்டினா என்னன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் லார்ஜ் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, இப்படி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம். அடுத்து டெட் ஃபண்ட்னா நமக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பாண்ட்ஸில் கொஞ்சம், கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இல்லாமல் நம்ம கோல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ETF இருக்கலாம், அடுத்து வந்து சாவரன் கோல்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம். இப்படி வந்துட்டு அந்த செக்யூரிட்டியை சூஸ் பண்ணுறது ஒரு விதம். அடுத்து மார்க்கெட் டைமிங்னா என்னென்னா, மார்க்கெட் டைமிங்கிறது வந்துட்டு எப்போ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் பண்ணணும், எப்போ வந்துட்டு போர்ட்ஃபோலியோ ரன் பண்ணணும் இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிரைவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு லாங் டர்மில் நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா ரன் பண்ண முடியும். போன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு எஃபிஷியன்ட் ஃப்ரண்ட் ஒரு தியரி பார்த்தேன். அதாவது வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்கை மினிமைல் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நல்ல போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கு போய் எஃபிஷியன்ட் ஃப்ரண்டயர் அப்படின்னு ஒரு தியரி பார்த்துருந்தோம். ஸோ இதே தான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் அசட் அலோகேஷன் காம்பினேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் அசட் அலோகேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு 50%, அடுத்து வந்துட்டு யூஎஸ் செக்யூரிட்டியில் 50%, இப்போ இல்லை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 20%, இல்லை வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் 20%, ரிமைனிங் இருக்கிற கோல்டு, டெட் ஃபண்ட், இப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம பண்ணுறப்போ எது வந்துட்டு நமக்கு வந்து ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இது அவங்க எப்படி பண்ணாங்க, 6 விதமாக அவங்க வந்துட்டு இந்த போர்ட்ஃபோலியோ பிரிச்சிருக்காங்க. 6 டிஃப்ரெண்ட் அசட் அலோகேஷன் பிரிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து நிஃப்டியை வந்துட்டு இது வந்துட்டு பீட் பண்ணுதா, ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுதா, அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் பண்ணிருக்காங்க. மொத்தம் 7 அலோகேஷன் வந்துட்டு ரன் ஆகும் இதில் போனால். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டோக்கன். இதில் வந்து 70% இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லையும், 10% டெட் ஃபண்ட்லையும், 10% கோல்ட்லையும், யூஎஸ் செக்யூரிட்டியில் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இது ஒரு விதம். அடுத்து வந்து டெக்ஸ்ட் புக்குங்கிறது 50% வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லையும், 20% வந்து டெப்லையும், 10% கோல்ட்லையும், அடுத்து யூஎஸில் வந்து 20% எக்ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து சேஃப்டி ஃபஸ்ட்டுங்கிறது வந்துட்டு என்னென்னா, அதுக்கு வந்துட்டு இருக்கிறதுல மினிமம் சேஃப்டி அதிகமாக இருக்குங்களா, அவங்க டெட் ஃபண்டில் அதிகமாக வச்சிருக்காங்க 50%, இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டில் 40%, கோல்டில் 10%, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் 0 வச்சிருக்காங்க. அடுத்து ஈக்குவல் அலோகேஷனுங்கிறது 25% எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சிருக்கிறது. கோல்ட் ஃபிங்கர்ஸுங்கிறது வந்துட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 50%, கோல்டில் மட்டும் 50%, டெட் ஃபண்ட் கிடையாது, அதில் யூஎஸ் செக்யூரிட்டி கிடையாது. அடுத்து ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸுங்கிறது வந்துட்டு 50% இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லையும் 50% யூஎஸ் செக்யூரிட்டிலையும் வச்சிருக்காது. ரிமைனிங்கில் வந்து எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப நமக்கு லாங் டர்மில் எப்படி அது ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து லாஸ்ட் 30 இயர்ஸோட டேட்டா எடுத்துக்கிருக்காங்க. 1990லேருந்து 2020 வரைக்கும் உள்ள டேட்டா. இப்படி பார்க்குறப்ப நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 30 இயர்ஸ் டேட்டா இருக்கும். பட் வந்துட்டு கோல்டு ETF பார்த்தீங்கன்னா, அடுத்து நாஸ்டாக் 100 பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் தான் வந்திருக்கும். அதாவது 2007 தான் நமக்கு கோல்டு ETF ரிட்டர்ன்ஸ் இது கிடச்சிருக்கும், உள்ளே வந்துட்டு அசட் வந்திருக்கும். அடுத்து 2011 தான் வந்துட்டு நாஸ்டாக் 100 அசட் வந்து உள்ளே வந்திருக்கும். ஸோ இதுக்கு ப்ரேயராக இருக்க எல்லாமே வந்துட்டு நிஃப்டியோட ஸ்டாண்ட்லோனாக ரன் பண்ண ஒரு டேட்டா தான். அதுக்கப்புறம் எப்போலாம் ஒரு அசட் உள்ளே வருதோ அப்போ வந்து இதை கம்பைன் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த அசட் மிக்ஸ் நடக்கும். ஸோ இப்படி லாஸ்ட் 30 இயர்ஸில் பார்க்குறப்ப ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்ல போகிற அதை 50% இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், 50% யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுக்க தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதோட வால்டிலி பார்த்தா உங்களுக்கு ஹையாக இருக்கும், மேல் ஃப்ளக்சுவேஷன் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் அதுதான் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கோல்ட் ஃபிங்கர்ஸ் 50% இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், 50% கோல்டு, இதுதான் வந்து அடுத்தது கொடுத்துருக்கு. அடுத்து வந்து டெக்ஸ்ட் புக் அண்ட் டோக்கன்ஸ், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த படியில். அடுத்து வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ஈக்குவல் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஈக்குவலாக கொடுக்குறதும், சேஃப்டி ஃபஸ்ட் அதில் வந்து டெப்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக கொடுத்ததுனால அது லாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம். ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கு போகிறோம். ரிட்டர்ன்ஸ் ஓகே, இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அப்போ அதுதான் பெஸ்ட்டாக அப்படி கிடையாது. அது எந்த அளவுக்கு ரிஸ்க் எல்லாமே அசெட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப எந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ ட்ராடவுன் பீரியட் பார்த்தோன்னா, அது ஒரு ட்ராடவுன்னா என்னென்னா, ஒரு அசெட் வந்து 100 ரூபா வச்சிருக்கீங்கன்னா அது 100 ரூபாயில 80 ரூபாய்க்கு வந்து 20% ட்ராப் ஆயிருக்கு, அப்போ 20% ட்ராடவுன். ஸோ நீங்கள் வச்சிருக்க போர்ட்ஃபோலியோ வந்துட்டு 100 ரூபாயிலேருந்து 60% வந்துருச்சு, கீழே போயிடுச்சுன்னா அப்போ 60% உங்கள் போர்ட்ஃபோலியோ ட்ராப்பில் இருக்குது, 40 ரூபா தான் உங்கள்கிட்ட ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்படி பார்க்குற நிஃப்டி அப்போ ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் வந்து 60% போர்ட்ஃபோலியோ ட்ராடவுன் வந்துருக்கு. ரிமைனிங் இருக்க கோல்ட் ஃபிங்கர்ஸ் இதுக்கெலாம் வந்து லீஸ்ட் ட்ராடவுன், அதை ரொம்ப இருக்கலே லாஸ்ட் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கு ஈக்குவல் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி கோல்ட் ஃபிங்கர்ஸ். ஏன்னா கோல்டு எக்ஸ்போஷர் இருக்குது. அடுத்து சேஃப்டி ஃபஸ்ட்டுங்கிறதுல டெப்ட் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அதுவும் இருக்கலே ரொம்ப கம்மியான ட்ராடவுன். இருக்கல ஹையஸ்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ட்ராடவுன் கொடுத்துருக்கு. இது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ட்ராடவுன் பீரியடில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு கிரே ஷேடர்ஸாக இருக்கிறது எல்லாமே ஹைலி எக்ஸ்போஸ்டு, ஹை ட்ராடவுனாக இருக்க பீரியட்ஸ். ஸோ எல்லா பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஹைலி ட்ராடவுனாகவே இருந்திருக்கு. ஆனால் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ரிஸ்கி எலமெண்ட், ரொம்ப ஹையர் ட்ராடவுன் இருக்குது. ஏன் வந்து க்ரீன் ஷேடர் தெரியுதுன்னா, இது
இது வந்துட்டு லோ ட்ராடவுன் இருக்காது, இதில் நம்ம தெரியாது இது ஹை ட்ராடவுனும், அதுதான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக எடுத்திருக்கோம். அடுத்து வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுல எது வந்துட்டு ரொம்ப லாஸ் கொடுத்துரு இருக்கிறது லெஸராக லாஸ்க்கு இது பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவல் அலோகேஷன், அடுத்து சேஃப்டி ஃபஸ்ட்டு, டெக்ஸ்ட் புக்கு, இதில் தான் ரொம்ப கம்மியாக லாஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டோக்கன்ஸ், அதுக்கப்புறம் தான் கோல்ட் ஃபிங்கர், ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஏன் இதில் கிரேட் ஷேட் தெரியலனா இது வந்துட்டு இருக்கிற லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அது வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை ட்ராடவுன். ஸோ இது வந்து லீஸ்ட் ட்ராடவுன்ங்கிறதுனால நமக்கு வந்து இதில் க்ரீன் ஹைலி எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் நம்ம பார்க்குறப்ப நமக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுலேயுமே மிடில் இருக்கும். ஹைலி ரிட்டர்ன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே அது மிடில் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு ட்ராடவுன் பீரியட்லேயே அது மிடில் தான் இருக்கும். ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல, ஹைலி வந்து லோ ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல, பட் மிடில் இருக்குது டெக்ஸ்ட் புக் மெத்தட். இப்போ ரிட்டர்ன்ஸை சம்மரைஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஹையஸ்ட்டில் இருக்குது, 16.2% கொடுத்துருக்கு லாஸ்ட் 30 இயர்ஸில். அப்புறம் கோல்ட் ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 15.1% கொடுத்துருக்கு, டெக்ஸ்ட் புக் வந்து 14.7, நிஃப்டி வந்து 14.4, டோக்கன் வந்து 14.4%, ஈக்குவல் வந்துட்டு 14%, சேஃப்டி ஃபஸ்ட் 12.3%. ஸோ இப்படி பார்க்குறப்ப நமக்கு ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு, பட் சேஃப்டி இருக்கிறது லோவாக தான் கொடுத்துருக்கு, டெப்ட் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கிறதுனால. பட் இதோட வால்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ தேரிப்படி இருக்கிறதுல ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான். ஸோ அப்படி பார்க்குற வால்டிலிட்டி எந்த அளவுக்கு நிஃப்டியில் இருக்குன்னா இருக்கிற ஹைலி வாலட்டிலாக தான் இருக்குது. ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் நிஃப்டி தான் அதிகமாக வாலட்டிலாக இருக்குது. சேஃப்டி ஃபஸ்ட்டுங்கிறது 12.3% இருக்குது, இருக்கிற கம்மி. அட் த சேம் டைம் டோக்கன்ஸ் வந்து மிட் லெவலில் இருக்குது. வால்ட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, ஒரு சர்டன் அசெட் வந்து எவ்வளோ ஒரு சர்டன் பீரியடில் வந்துட்டு எவ்வளோ ஹை எவ்வளோ லோ போகுதோ அது ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப நிஃப்டி எக்ஸ்போஷன் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அதிகமாக வாலட்டிலாக இருந்திருக்கு. ஸோ இதோட மேக்ஸிமம் ட்ராடவுன் சம்மரி பார்த்தோம்னா ட்ராடவுன் சம்மரி பார்க்குறப்போ எவ்வளோ பீரியடில் வந்துட்டு அது லாஸ் அதிகமாக மேக் பண்ணியிருக்கும் போது அதுவும் நிஃப்டி அண்ட் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அதிக லாஸ் மேக் பண்ணியிருக்கு. சேஃப்டி அப்புறம் ஈக்குவல் அலோகேஷன், டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் மிட் லெவலில் இருக்குது. பட் நிஃப்டி எக்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து இருக்கிற ஹைலி 60% ட்ராப் ஆயிருக்கு ஓவராலாக. ஸோ அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா இருக்கிற நிஃப்டியோட ஓவர் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. கம்பேர் பண்ணுறப்போ ரிட்டர்ன் ஆஸ்பெக்ட்லையும் அதோட ட்ராடவுன் பீரியட் வாலட்டிலிட்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக கொடுத்துருக்கு. நிஃப்டி ஒரு 14.4% கொடுத்துருக்கு, 14.7% கொடுத்துருக்கு. ஈவன் வாலட்டிலிட்டி வந்து 25% இருக்குது நிஃப்டி, இது வந்து டெக்ஸ்ட் புக் பார்த்தா 19% தான் இருக்குது. ஸோ இப்படி மல்டிபிள் பேராமீட்டரில் நிஃப்டியை வந்து ஓவர் கம் பண்ணியிருக்குது டெக்ஸ்ட் புக் தான். ஏன்னா இதில் வந்துட்டு வால்டிலிட்டியும் நம்ம பார்க்கணும், ரிஸ்கையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் ரிட்டர்னையும் பார்க்கணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப டெக்ஸ்ட் புக் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட கேலண்டரி ரிட்டர்ன் பார்த்தா லாஸ்ட் 30 இயர்ஸ் கேலண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 7 ஸ்ட்ராட்டஜியோட கேலண்டரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு லாஸ்ட் 1 இயரில் நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா -14%. அதோட ரிமைனிங் டைமில் இருக்கிற ஈக்குவல் ஸ்ட்ராட்டஜி மற்ற எல்லாமே பார்த்தோன்னா ஓரளவுக்கு கன்சிடர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தோன்னா எல்லாமே சிமிலர் மாடலில் வருது. நிஃப்டி வந்து ஐசோலேஷன் பார்க்குறப்ப நமக்கு வந்து 8.7% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 15 இயர்ஸில் சிமிலரில் எல்லாருமே ஒரே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. பட் நம்ம எந்தளவுக்கு ரிஸ்க் மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறோங்கிறத நமக்கு ஐடியா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்படி டெக்ஸ்ட் புக்கில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்துட்டு அதோட டெப்ட் எக்ஸ்போசர் கம்மி பண்ணி அது யூஎஸ் எக்ஸ்போசரில் இன்னும் அதிகம் பண்ணணும்னா ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் மெத்தட் ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் நம்ம வந்துட்டு ஐடியெலாம் வந்து நல்ல போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கன்க்ளூஷன். யூஸ்வலாக எனக்கு வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்துட்டு எனக்கு ரன் பண்ண தெரியாது, இல்லை எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து நான் ஃபினான்ஸில் வந்து இன்டெப்த்தாக நான் போக போகல, எனக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டில் ETF இருக்கலாம், இந்தியன் எக்ஸ்போர்ட்லேயும் அடுத்து வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட்லேயும் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்து வந்துட்டு கோல்டுனா கோல்டில் வந்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து டெட் ஃபண்ட்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டாக இருக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட் பாண்டில் இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறப்ப இதில் இதுமாதிரி EPFஸில் ஸோ இதுமாதிரி டெட் ஃபண்டில் கொஞ்சம் ஸோ இப்படி காம்பினேஷனாக பண்ணுறப்ப நமக்கு லாங் டேர்மில் வந்துட்டு வெல்த் அக்குமுலேஷன் நடக்கும், அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃபியூச்சரில் வெல்த் நல்லா ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட கன்க்ளூஷன்.